இன்றைக்கி செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்க ஆயா கடைக்கு வந்திருக்கோம். இது 20 வருஷமாக இந்த இடத்துல இருக்குது. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், காசும் அஃபோர்டபுளாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இங்கே வாங்கினது ஒரு செட்டு பூரி, அப்புறம் 2 இட்லி. அதோட ரிவ்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின பூரி செட்டை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த குருமாவோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய உருளைக்கிழங்குலாம் போட்டு பூரி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருந்தாங்க. குவான்டிட்டியும் நல்லா இருந்துச்சு. ஆயில் ரொம்ப கம்மியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நமக்கு இது ஹெல்த்தியும் கூட. இந்த குருமா வந்து நம்ம எத்தனை ஹோட்டலில் சாப்பிட்ருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மெதுவடையும் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. அதுவும் ஆயில் கம்மியாக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஆயில் கம்மியாக எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்லது. நம்ம கொடுத்த காசும் வந்து அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. இந்த குருமாவில் உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்லாம் போட்டிருந்தாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம வாங்கின இந்த பூரியோட டேஸ்ட் ஆகட்டும், இந்த மெதுவடையோட டேஸ்ட்டும் கண்டிப்பாக 100க்கு நம்ம 80 மார்க்ஸ் கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியும் டேஸ்ட்டும் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டும் ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹைஜீன் தான் ரொம்ப மஸ்ட் நம்ம ஒரு ஃபுட்டு எடுக்கும்போது. நம்ம பூரி வந்து ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம இட்லி மெதுவடை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இட்லி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க கொடுத்த கொத்தமல்லி சட்னி ஆகட்டும், சாம்பாரோட டேஸ்ட் வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்தளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வடையோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. குறிப்பாக இந்த சாம்பாரோட டேஸ்ட்டுக்காகவே நம்ம இங்கே திரும்ப திரும்ப வந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு சாம்பார் கொடுத்துருந்தாங்க. கொத்தமல்லி சட்னி உங்களுக்கு செங்கல்பட்டில் ஒரு நல்ல கொத்தமல்லி சட்னி டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யோசிக்காமல் இந்த ஆயா கடைக்கு நீங்கள் விசிட் பண்ணலாம். ஏன்னா கொத்தமல்லி சட்னியும் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தோம்னா நம்ம கொடுத்த காசுக்கு அவங்க கொடுத்த ஃபுட்டு எல்லாமே ஒர்த்து தான். டேஸ்ட் ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும், ஹைஜீன் எல்லாத்துலேயுமே அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த லொக்கேஷனுக்கு யாராவது இந்த ஆயா கடையில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக கிடைக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.